கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். இந்த உலகத்தை உண்டாக்கியவர், ஜீவிக்கிற தேவனாகிய நமது ஆண்டவர், அவர் ராஜாவாக இருக்கிறார். அவரை போற்றி பாடுவது, உண்மையுள்ள சத்தியமுள்ள தேவனை போற்றி புகழ்வது, ஆராதிப்பது அதிக கிருபை அல்லவா? இதோ இந்த வேளையிலே இந்த ஆராதனையை ஜெபத்தோடு தொடங்குவோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, பூமி அனைத்திற்கும் ராஜாவாகிய உம்மை நாங்கள் போற்றி பாட வந்திருக்கின்றோம். காலம் காலமாக தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாழ்மையுள்ள எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து ரட்சித்து புதிய பலத்தால் நிரப்புகிறவர் நீர். எங்கள் ஆராதனையின் நாயகனாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இதோ இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். உமது அடியாரை ஆசீர்வதியும். எங்களை உம்முடைய சமாதான சந்தோஷத்தினால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து கிறிஸ்தவ பாமாலைகளிலே எல்லாம் சிருஷ்டித்த நமது தயாபர பிதாவுக்கு என்று தொடங்கும் பாடலை சேர்ந்து பாடுவோம்.
பரிசுத்தம். இந்த வேளையில் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி பாவ அறிக்கை ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் பரிசுத்தராகிய தேவனை பணிந்து கொள்ள வந்திருக்கின்றோம். பாவமறியாத தேவன் எங்களுக்காக பாவமானீர். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரை வழி தவறி சென்ற ஆடுகளாக இருந்தோம். ஆனால் எங்கள் குற்றங்களை நீர் ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு பலன் கொடுத்து நேர் வழியில் நடக்கச் செய்திருக்கிறீர். உம்மை பின்பற்றி நாங்கள் செல்ல வேண்டுமே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீ மன்னியும். அநியாயம் உள்ளவர்கள், அசுத்தமானவர்கள் உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் சேர முடியாது. நாங்கள் அப்படி இருக்க விரும்பவில்லை. எங்களை ஆண்டவர் தயவாய் மன்னித்து எங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள விரும்புகிறோம். உம்முடைய ரத்தம் கொண்டு எங்களை கழுவி புதிதும் கூர்மையுள்ள ஆயுதங்களும் ஆக்கி உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த பாதையிலே நடக்க கிருபை பாராட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இவ்வேளையில் இந்த நாளின் தேவ செய்திக்கான வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. 2 ராஜாக்கள் 20 வசனங்கள் 1 முதல் 5 வரை. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் உன் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்பதே. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அன்பானவர்களே, தேவ செய்தியை கேட்கும்படியாக நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணம் துதிசை நீ மனமே துதிகளை பாடியே என்று தொடங்கும் ஒரு புத்தெழுச்சி பாடலை சேர்ந்து பாடுவோமா?
மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவரே சுவை மானிடரெல்லாம் விட்டோடியும் மாசற்ற தேவன் நம்மோடிருப்பார். மானிடரெல்லாம் விட்டோடியும் மாசற்ற தேவன் நம்மோடிருப்பார். ஆர்ப்பரிப்பேந்துமே மகிழ்வேன் ஆண்டாண்டு காலம் நம்மை காப்பதால் துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராய் தூயவரே சுவை. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அருட்திரு நிஸ்பர்ட் ஜிஎம் ஷாலோம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். போதகர் அவர்களை ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்கள் சார்பிலே அதிக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த வேளையிலே தேவனுடைய செய்தியை நமக்கு பகிர்ந்தளிப்பார்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஃபீபா நற்செய்தி பணியின் வழியாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் நம்பிக்கையின் நங்கூரமாக இருந்து அனுதினமும் எங்களை பலப்படுத்தி எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆசி மிகுந்த இந்த நேரத்தினிலும் உம் திருவாக்குகளுக்கு நேராக எங்களுடைய சிந்தனைகளை திருப்புகிறோம். அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமது பார்வைக்கு பிரியமாய் இருப்பதாக. ஆமேன். இறை இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே, சந்தோஷமான இந்த நேரத்தினிலும் மீண்டும் ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மையப்படுத்தி இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை நாம் முறைப்படுத்துவோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இறைவேண்டல் நம் அனைவருடைய வாழ்விலும் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்வில் இந்த இறைவேண்டல் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. கடவுளையும் நம்மையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த இறைவேண்டல் அமைந்திருக்கிறது. நம்முடைய வாகனத்தை இயக்குவதற்கு எப்படி எரிபொருள் முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போல இந்த இறைவேண்டல் நம்முடைய வாழ்விலே இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதிகமாக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம், காலச்சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. காலச்சூழ்நிலைகள் மாறுகின்ற போது நம்முடைய இறைவேண்டலுடைய தன்மைகளும் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. முன்காலங்களில் இறைவேண்டலுக்கு மனிதர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தையும் இக்காலத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இந்த இறைவேண்டலுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. நம்முடைய தொலைபேசியிலே நாம் பேசுகின்ற போது, நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு மனிதனிடத்திலே பேசுகின்ற போது இந்த 2 மனிதர்களுக்கும் இடையே இந்த மிக தெளிவாக அந்த சத்தத்தை அவர்கள் கேட்க வேண்டுமென்றால் அதற்கு அந்த சிக்னல் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சிக்னல் தெளிவாக நேர்த்தியாக இருக்கின்ற போது அந்த இருவருமே அதை கேட்க முடியும். ஆனால் அந்த சிக்னலில் பிரச்சனை இருக்கின்ற போது அதை இருவரும் புரிந்து கொள்ள முடியாது, கேட்டுக்கொள்ள முடியாது. அதே போலதான் கடவுளுடைய சத்தத்தையும் கடவுள் நம் சத்தத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்வு கடவுளோடு இணைந்திருப்பதற்கு இந்த ஜெபம் என்கிற சிக்னல் நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த சிக்னலிலே பிரச்சனைகள் வருகின்ற போது நாம் கடவுளிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம்.
இன்று இந்த ஜெபமெல்லாம் மத நம்பிக்கையை சார்ந்த ஒன்றாக மனிதர்கள் பார்க்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தினமும் செய்கின்ற நிலை குறைந்திருக்கிறது. ஏதோ கடமைக்கு செய்கின்ற அனுபவத்திற்கு நேராக நாம் கடந்து சென்றிருக்கிறோம். ஆனால் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏமி கார்மைக்கல் அம்மையார் அயர்லாந்து தேசத்திலே பிறந்தவர்கள். அவர்கள் அயர்லாந்து தேசத்திலே இருக்கின்ற போது அவருடைய கருவெளிகள் கருப்பு நிறத்திலே இருக்கும். அயர்லாந்து தேசத்திலே அதிகமாக மக்களுக்கு அப்படி இருக்காது. ஆனால் இவர்களுக்கு கரும் நிலத்திலே இருப்பதனாலே இவர்களை பிறர் ஏளனமாக பார்த்தார்கள். அவருடைய நண்பர்களெல்லாம் அவரை கேலி செய்தார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரே, காலையிலே நான் எழும்புகின்ற போது என்னுடைய கருவெளிகள் மாறியிருக்க வேண்டும். இந்த கருமை தன்மையிலிருந்து அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அது ப்ளூ கலராக மாற வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்து இரவு நித்திரைக்கு செல்லுகிறார்கள். காலையிலே எழும்புகிறார்கள். கண்ணாடியிலே பார்க்கின்ற போது அது கருமையாகவே இருக்கிறது. அது ப்ளூ கலரில் மாற்றப்படவில்லை. அப்பொழுது சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய தாயினிடத்திலே சொல்லி வேதனைப்படுகிறார்கள். தாய் அவர்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினார்கள். அதாவது, நம்முடைய ஜெபத்திற்கு கடவுள் 3 பதில்களை தருகிறார். எஸ், வெயிட், ஐ ஹாவ் அனதர் பிளான். எஸ், வெயிட், ஐ ஹாவ் அனதர் பிளான். இந்த 3 பதிலை தான் கடவுள் தருகிறாரே தவிர நோ என்ற பதிலை கடவுள் சொல்வதில்லை. நீ பொறுமையோடு காத்திரு, கர்த்தர் நிச்சயமாக உனக்கு ஒரு பதில் கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாட்கள் கடந்து செல்லுகிறது. அவர்கள் இந்தியாவுக்கு திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற டோனாவூருக்கு அவர்கள் மிஷனரியாக கடந்து வருகிறார்கள். அவர்கள் அங்கு கடந்து வந்தபோது அவர்களுடைய கருவெளி கருப்பாக இருந்ததினாலே மக்கள் அவர்களை மிக எளிமையாக ஏற்றுக்கொள்ள அது உதவியாயிருந்தது. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், கடவுள் என்னுடைய வாழ்விலே ஒரு வித்தியாசமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். கடவுள் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். என்னை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு திட்டத்தை கடவுள் எனக்கு தருந்தார் என்கிற உறுதிப்பாட்டை அவர்கள் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த நேரத்திலும் அநேக ஜெபங்களோடு நாம் நின்று கொண்டிருக்கலாம். அநேக ஜெப குறிப்புகளோடு நாம் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் என் ஜெபத்திற்கு இன்று பதில் தர வேண்டும், கடவுள் என்னுடைய வாழ்வில் என்னுடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் தர வேண்டும் என்று நாம் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை மிக தெளிவாக அமைக்கின்ற போது கடவுள் நமக்கு சில நேரங்களில் உடனடியாக பதில் தருவார். இல்லையென்றால் சில காலங்கள் காத்திருக்கச் செய்வார். அல்லது நாம் யோசித்ததை விட நம்முடைய திட்டத்திற்கும் அதிகமான மிக அழகான ஒரு திட்டத்தை கடவுள் வைத்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய இளைய சமுதாயத்தில் இந்த ஜெபத்தினுடைய தன்மைகள் குறைந்திருக்கிறது. இன்று முகநூல்களிலே நம்முடைய நேரத்தை செலவு செய்கிறோம். சோஷியல் மீடியாஸிலே வாட்ஸ்அப், இன்னுமாக ஃபேஸ்புக் என்று, இன்ஸ்டாகிராம் என்று நம்முடைய நேரத்தை செலவு செய்திருக்கிறோம். ஒரு வாக்கியம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் காத்திருக்காதவன் கண்ட இடத்திலெல்லாம் காத்திருப்பான் என்கிற ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அங்கு ஒரு பெண்மணியினுடைய ஜெபம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பெண்மணி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய மகளுக்காக வேண்டுதல் செய்கிறார். கடவுள் அவருடைய விசுவாசத்தை பல நிலைகளிலே சோதிக்கிறார். அவளை சோதித்த போது தன்னுடைய விசுவாசத்திலே சற்றேனும் வலுவி போகாதபடி அந்த பெண்மணி நிலைத்திருந்தார் என்று திருமறையிலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற போது அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, விசுவாசம் உடையவர்களாக நம்முடைய ஜெபம் அமைந்திருக்க வேண்டும்.
இன்று நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கடமைக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்று வேறு மனிதர்கள் மீது வைக்கின்ற விசுவாசத்தை காட்டிலும் நம்மீது, நம்முடைய ஜெபத்தின் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். கடவுளிடத்திலே நான் உண்மையாக ஜெபிக்கின்ற போது கடவுள் எனக்கு விடுதலை தருவார் என்கிற அந்த உறுதிப்பாடு நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். நம்மை முழுமையாக தாழ்த்தி அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து தன்னிலை உணர்ந்தவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்ற போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் என்று திருமறை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ட்ரூ ப்ரேயர் இஸ் a way of life, not just for use in case of emergency என்று பில்லி கிரஹாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உண்மை ஜெபம் என்பது வாழ்க்கையை எப்படி வாழ்வதற்கான வழியே அன்றி அவசர கால அழைப்பதற்கு அல்ல. இன்று நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அவசர கால எண்ணாக மாறியிருக்கிறது. தேவைகளும் கடினங்களும் நெருக்கங்களும் வருகின்ற போது மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறோம். மற்ற நேரங்களில் நம்மால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும் என்று சுயம் சார்ந்து நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடி விசுவாசத்தோடு இடைவிடாமல் மனத்தாழ்மையோடு நம்முடைய ஜெபத்தை அமைக்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மனிதனுக்கு எப்படி ஒரு ஸ்பைனல் கார்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதோ, எப்படி ஸ்பைனல் கார்டு அவனை முழுமையுமாக தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்விலும் ஜெபம் ஸ்பைனல் கார்டாக இருக்கிறது. அதை எந்த பிரச்சனையும் வராதபடி அதை நாம் பார்த்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளோடு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து தொடர்ந்து விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார், என்னை குணமாக்கினார் என்கிற உறுதிப்பாடோடு நாம் முன்னேறி செல்வோம். கடவுள் நம்முடைய வாழ்விலே எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாக நடைபெற்று ஆசீர்வாதங்களோடு நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய வாழ்வினுடைய ஆரோக்கியம், நம்முடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். தேவனுடைய சிறப்பான சத்தத்தை நாம் கேட்கும்படியாக தேவ செய்தி அமைந்திருந்தது. இந்த தேவ செய்தி நமக்கு பகிர்ந்தளித்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அருட்திரு நிஸ்பர்ட் ஜி.எம். ஷாலும் போதகர் ஐயா அவர்களை மனதார வாழ்த்துகிறோம், நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையிலே நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆராதனையின் நிறைவாக நாம் யாவரும் ஒன்று கூடி மீண்டுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே சேனையின் கர்த்தா சீர் நிறை யெகோவா என்று தொடங்கும் பாடலை சேர்ந்து பாடுவோமா? எத்தனை
இந்த வேளையில் நாம் மன்றாட்டு ஜெப வேளைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கைகளிலே திறந்த புத்தகமாக வைத்திருக்கிறவர். உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்காகவே கொடுக்கும்படி இந்த பூமியிலே நீர் வந்தவர். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து எங்களுடைய இருதய சிம்மாசனத்தில் வீற்றிருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்பவர் நீர். எங்களுடைய சரீர தேவைகள், குடும்ப தேவைகள், இதோ இந்த உலகத்தின் நாங்கள் வாழும் பாதையில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். நிச்சயமில்லாத எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்தித்ததினாலே ஒரு நிச்சயம் வந்தது. இன்று விசுவாசத்தோடு வாழும் இது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக உம்முடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்கிறவராக இருக்கிறீர். பல தேவைகளோடு இதோ இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சரீரத்தில் உபாதைகளோடு, வியாதிகளோடு, நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் இருக்கிற அநேக மக்கள் உண்டு. கண்ணீரோடு ஜெபிக்கும் இது பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுவியும். இந்த பிள்ளைகளுக்கு சுகம் தாரும், பலன் தாரும். பலவிதமான பண தேவைகளோடு ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் சந்தித்து அற்புதமான அவர்களுக்கு வழிகளை திறந்து தாரும். தங்களுடைய கல்வி, தங்களுடைய வியாபாரம் போன்ற அநேக காரியங்களை முன்வைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குறிப்புகளையும் கர்த்தர் கேட்டு சுவாமி ஆச்சரியமான நன்மைகளையும் அனுகூலங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட்டு நடத்தும் சுவாமி. ஆண்டவர், இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கின்ற அருமையான மக்கள் சமீபத்திலும் தூரமுமாக இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த வாரத்தின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும். தேவ கிருபையினாலே நம்முடைய மக்களை நிரப்பும் சுவாமி. கர்ப்பஸ்திரீகள், தாய்மார்கள், குழந்தைகள், பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள், பயணம் செய்யக்கூடியவர்கள், இன்னும் ஆண்டவரை தொழில் தொடங்குகிறவர்கள் என்று அநேகரிடத்தில் ஜெப குறிப்புகள் உண்டு. ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் நீர் கேட்டு அவர்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளையும் சந்தித்து நன்மையால் நிரப்பி வழி நடத்தும். உம்முடைய திரு கரங்களிலே இந்த நாளை, இந்த வாரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அன்பின் ஆசீர்வாதம், உம்முடைய ஆவிக்குரிய நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கை எப்போதும் நிரப்பட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்திற்காக ஆண்டவர் நமக்கு அருளும் வாக்குத்தத்த வாக்கியம் ஏசாயா 41:10 காணப்படுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளின் ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். தேவன் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். மீண்டுமாக இப்படிப்பட்டதொரு ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அருட்திரு டேவிட் லிவிங்ஸ்டன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.